சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் கப்பு வரணும்னா 3 ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு ஃபேக்டர் அந்த மூணுத்துலேயுமே ரொம்ப முக்கியம். அது என்னன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் மாஸ்டர், நான் கடைசியாக தான் சொல்லுவேன். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு என்னன்றது தெரியும்ல, கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஒன்று மைண்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அது வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக அந்த ஃபேக்டர் வந்து கிளிக் ஆகி ஆகணும். ஓகேங்களா, அது கிளிக் ஆகலை அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே மட்டும் இல்லை, எந்த ஐபிஎல் டீமுமே வந்து வின் பண்ணதா இருக்காது. ஐ திங்க் டாப் ஆர்டர் அகைன் ஆன்சரே சொல்லியிருக்கலாம் சார். சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் வந்து எனிவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அந்த டாப் ஆர்டர் வந்து இந்த பேட்டிங் லைனப்பில் வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகணும். ஆகலை அப்படின்னு சொன்னால் எல்லா மேட்ச்லையுமே ட்ரபுளில் தான் இருப்பாங்க. சார், நல்ல ஃபார்மு, நல்ல டாப் ஆர்டர் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார்ல, செம்மையாக இருக்குது அப்படின்னு, செம்மையாக இருக்குன்னு. இதை விட உங்களுக்கு டாப் ஆர்டர் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் வந்து அமையாது. சி, சஞ்சு சாம்சன் உங்கள் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். ஆயுஷ் மாத்ரே அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின்னிங் டீமோட கேப்டன்லேருந்து வராரு. ஒன் டவுன் ருத்ராஜ் கைக்வாட். எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற மாதிரி ரொம்ப ஆவரேஜான சீசன்னா 450 ரன் அடிச்சிருப்பாங்க. அதை தான் சொல்ல வந்தேன் நான். ஸோ உங்களுக்கு 1 2 3 வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ 4th டெவால் பிரவிஸ். அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த அடித்தா நான் வந்து சார், நடித்தா நான் வந்து ஹீரோ சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஐ திங்க் ஈ வில் டூ வெல் ஃபார் எல்லோ அப்படி. இல்லை, அதனால தான் நான் சொல்ல வரேன் என்னன்னா, இப்போ இந்த டாப் ஆர்டர் ப்ளே பண்ணி நல்லா ஸ்டார்ட் கொடுத்து நல்லா ஒரு பேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிரவிஸ் அண்ட் டூபே வந்து ஹைலி கேப்பபிள் டு டேக் த ஸ்கோர் டு லைக் எபோவ் பார் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து ப்ராக்டிக்கலி பார்த்தோம்னா டாப் ஆர்டர் நீட்ஸ் டு பெர்ஃபார்ம். அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 பேர்ல ஒரு ஆள் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ருத்ராஜோ இல்லை சாம்சன், அவங்கெல்லாம் 15-17 ஓவர் வரைக்கும் சாலிடாக விளையாடுவாங்க. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு டாப் ஆர்டர் வந்து அதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து ஒரு நம்ம டிக் அடிச்சுக்கலாம். பட் ஆனால் வெறும் டாப் ஆர்டர் மட்டும் ஒரு கப்பை ஜெயிச்சு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஐ திங்க் மேட்சஸ் கெட் டிசைடட் இன் தி டெத் ஓவர்ஸ். ஸோ அந்த டெத் ஓவர்ஸ் பற்றி பேசும்போது தான் சில ஐப்ரோஸ் ரைஸ் ஆகுது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இல்லை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நிறைய மேட்ச் ஐபிஎல்ல பார்த்துட்டோம். அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸில் வந்து மேட்ச் அப்படியே தலைகீழாக மாறிடும். கரெக்டா. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் லோயர் ஆர்டர்னு வச்சுக்கலாம். நான் தோனியை வந்து ஐ எம் கீப்பிங் ஹிம் அசைட், லைக் வி டு ஸ்டில் டோன்ட் நோன்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ பிரசாந்த் வீர், நமக்கு இவர் கார்த்திக் சர்மா, அவங்கெல்லாம் வந்து யங் ரா டேலண்ட்ஸ். அவங்களுக்கு கிளிக் ஆச்சு, அவங்களும் வந்து ஒரு அக்ரெசிவ் பேட்டிங்கு ஒரு அக்ரெசிவ் ஃபினிஷிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி பிக் பூஸ்ட் ஃபார் சிஎஸ்கே. கண்டிப்பாக. அதான் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளை வந்து நானுமே ஒத்துக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமில் அவங்க ஸ்கவுட் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தே வென்ட் ஃபார் லைக் வெரி ஹை ப்ரைஸ். 14 crores வந்து 2 யங் லேட்ஸ்க்குமே வந்து கொடுத்து எடுத்திருந்தாங்க. விச் மீன்ஸ் தட் அவங்க வந்து சிஎஸ்கேக்காக ஆடணும் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் விரும்புகிறாங்க. ஸோ டேலண்ட் வந்து நெவர் அ கொஸ்டின். ஐபிஎல் மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் டோர்னமெண்ட் அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி லாங் டோர்னமெண்ட், லென்த்தி டோர்னமெண்ட், 1.5 மாதம் நீங்கள் விளையாடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் யங் லேட்ஸ் வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின். ஓகே, டெத் ஓவர்ஸில் நம்ம எப்படி வந்து இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருந்தாலுமே, சென்னைனாலே நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வர்றது தலை தோனி. அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட ஸ்பின் வெப்பன். அதாவது வந்து சென்னைனாலே வந்து நம்ம வந்து ஸ்பின்னை வந்து பயங்கரமாக டெலிவர் பண்ணுவோம், மற்ற டீமை வந்து சோக் பண்ணிவிடுவோம் அந்த ஸ்பின்னை வச்சு அப்படின்னு. ஸோ நம்ம ஜடேஜாவை நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அவர் வந்து ட்ரேட் பண்ணிட்டோம். இப்போது இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் வந்து நூர் அகமத். இல்லை, நீங்கள் 2 முக்கியமான பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பிச்சு நமக்கு இந்த இயர் வந்து ஸ்பின் சோக் பண்ணுறது சாதகமாக இருக்க போதில்லை. நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக ரிலையபிளாக இருந்த ஜடேஜாவும் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ நூர் அகமத் ஹேஸ் டு லைக் டேக் அ லீட். ஓகேங்களா, எனக்கு நூர் அகமத் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, எப்போனாலும் இந்தியாவில் விளையாடுறனால உங்களுக்கு 2 ஸ்பின்னர் மோஸ்ட்லி தேவைப்படும். அந்த இன்னொரு ஸ்பின்னர் வந்து அவருக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறா, அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட. அகெயின் நான் வந்து ரிலேட்டிவ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பிரசாந்த் வீரை கன்சிடர் பண்ணோம்னா அவரும் ரொம்ப நியூ. ஓகேங்களா, ஸோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாரா? ஸோ எனக்கு அது இன்னும் ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. நம்ம மேபி விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆன்சர் இருக்கும். ஸோ நூர் அகமத்துக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில்? அதுதான் நோ பிரெய்னர். கண்டிப்பாக வந்து பிரசாந்த் வீர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா, ஸோ தட் இஸ் வாட் அவரோட ரோலாக இருக்கும். அதாவது ஹீ டசன்ட், அவர் வந்து மேட்சை மட்டும் கடைசியில் வந்து ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ணி கொடுக்குறவர் மட்டும் கிடையாது. ஐ திங்க் ஹீ ஹேஸ் டு பவுல் தட் க்ரூஷியல் ஓவர்ஸ். மேபி தேர் இஸ் யாராவது ஒரு ஸ்பின்னர் அடிவாங்கன்னா யூ கேன் யூஸ் தி சிவம் டூபே. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் T20 வேர்ல்டு கப்பில், அவர் வந்து யூஸ் பண்ணலாம்.
பட் ஐ திங்க் இட் இஸ் அன் ஏரியா ஆஃப் கன்சர்ன் தான். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அந்த ஸ்பின் இதை வந்து? இல்லை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இதை கன்சர்ன் ப்ளஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் எடுத்துக்கிறேன். கன்சர்ன் தே ஆர் ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸ். ஆனால் அட்வான்டேஜாக நான் எப்படி பார்க்குறேன்னா, நிறையா பேர் அவங்கள பார்த்தது இல்லை, பிரசாந்த் வீரை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக கிளிக் ஆச்சுன்னா அகைன் நமக்கு ஸ்பின்னும் கவர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே வில் ஃபீல் லைக் வெரி வெரி ஸ்ட்ராங் டீம் இன் திஸ் சீசன். கண்டிப்பாக. ஓகே, நான் வந்து ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா, அதாவது நான் வந்து ஒரு போனஸ் ஃபேக்டர் வச்சுருக்கேன், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அண்ட் தட் வில் டிசைட் திஸ் டீம்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் தி சீசன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது என்ன தெரியுமா? நீங்களுமே அதை வந்து டச் பண்ணீங்க, ஆனால் வந்து ஃபுல்லாக சொல்லலை. என்னன்னா, ஐ ஃபீல் தட் இஃப் எம்எஸ் தோனி இஸ் ப்ரெசன்ட் இன் த கிரவுண்ட் அலாங் வித் திஸ் லேட்ஸ், எனக்கு பேட்டிங் நம்ம வந்து ஒரு பக்கம் வச்சுருவோம். ஐ திங்க் அவர் வந்து கீப் பண்ணி ஃபீல்டில் இருந்தாருன்னா ஐ திங்க் திஸ் டீம் வில் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி அண்ட் திஸ் டீம் வில் கம் அவுட் இன் ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் வில் மேக் அ மேசிவ் டிஃப்ரென்ஸ் ஃபார் திஸ் டீம். ஆனால் அவர் பிளேயிங் லெவனில் இல்லாமல் எப்படி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க கூட்டமும் இருக்குது. இல்லைப்பா அவரால் முடியாது, பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இல்லை, அதான் என்ன நடக்க போகிறதுன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா? பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, அது வந்து நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம இத்தனை வருஷம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஐ அக்ரி, இட் இஸ் டெஃபினெட்லி அ பிக் ஃபேக்டர் ஃபார் சிஎஸ்கே, மெயின்லி லைக் சைக்காலஜிக்கலி அண்ட் டாக்டிக்கலி. கண்டிப்பாக. அதாவது நான் வந்து இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நான் ஃபேனாக சொல்லலை, நான் வந்து சிஎஸ்கே ஃபேனாக மட்டும் சொல்லலை. இதை இவ்வளோ நாள் கிரிக்கெட் பார்க்குற ஓரளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சனாக வந்து சொல்லும் போது, இஃப் எம்எஸ் தோனி இஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் இஸ் டைம் இன் திஸ் ஃபீல்ட், ஐ திங்க் சிஎஸ்கே வில் குவாலிஃபை ஃபார் த பிளே ஆஃப் ஃபார் ஷுர். ஸோ நான் வந்து மழை பெய்யாமலும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலை. தோனி ஃபீல்டில் இருந்தாருன்னா ஐ எம் புட்டிங் மை பெட் ஆன் சிஎஸ்கே, தே வில் லைக்லி டு கோ ஃபார் தி குவாலிஃபயர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, அதுதான் ஐ திங்க் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது, முடியாது இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? பட் ஆனால் இது எல்லாமே வந்து கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இட் வில் பி வெரி 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 ஸ்ட்ராங் டீம் இந்த சீசன். ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து தோனியை பற்றியும் டச் பண்ணோம். தோனி வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே இருப்பாரா இல்லை இம்பாக்ட் பிளேயராக தான் வருவாரா, இந்த சீசன் சிஎஸ்கேக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.